ம் ம் அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள மாற்றிக்கொள்வேன். அடுத்தது நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் நடவாமலும் இருப்பீர்களாகில் சாபக்குறியாக நான் மாற்றுவேன். மக்கள், இது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இந்திய நாளில் நீயும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய குடும்பம் எந்த சூழலில் இருக்கின்றது, தெய்வம் நம்மேல் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கொண்டு இந்த சாபத்திலிருந்து நம்ம எவ்வாறு மீட்டு கொண்டு வர வேண்டியதற்கான வழியை அவர் தருவதும் இதெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். நாமும் நம்முடைய குடும்பமும் சாபத்துக்குள்ளான நம்மை ஒவ்வொருவரையும் தெய்வம் தன்னுடைய இரக்கத்தினால் இதை மீண்டும் நம்மை தேடி வந்து நம்மை மீட்பது தான் இதெல்லாமே. அப்போ ஒரு எச்சரிக்கை தெய்வம் தருகின்ற ஒரு காரியம், நீங்கள் சாபமாக மாறாதீர்கள், மாறாக உங்களுக்கு நான் மீட்பு தந்திருக்கின்றேன், அந்த மீட்பை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இல்லை என்றால் இதோ நீங்கள் சாபக்குறியாக மாறுவீர்கள். எப்படி? எச்சரிக்கை. முதலில் படிங்கள், அந்த 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வாக்கியம் மட்டும் படிங்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இங்கே நாம் 3 விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்கள். 3 விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது, நீ ஆண்டவரின் இல்லத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி, அவற்றில் ஒன்றையும் நீ விட்டு விடாதே. மக்கள், அர்த்தம் புரிஞ்சா 3 விஷயங்கள். ஒன்று என்ன வருது பாருங்கள், நீ ஆண்டவரின் இல்லத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு. அப்படி என்றால் எங்கு நிற்க வேண்டும், எங்கு நின்று உன்னுடைய இறைவனை அறிவிக்க வேண்டும் என்பதையும், நீ யார் என்றதும் உன்னுடைய நிலை என்ன என்பதையும் தெய்வம் சொல்கின்றார். நீ நிற்க வேண்டிய இடம் எங்கே, இடத்தை காட்டுகின்றார். ஒன்று. 2வது என்ன வருகிறது, நீ யாருக்கு அறிவிக்க வேண்டும், அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினுக்கும் மக்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு, இதோ உன்னை தேடி வருகிறவர்கள், இந்த ஆலயத்தை வழிபாடு செய்ய வருகிறவர்கள் ஒழிய மற்றவர்கள் அல்ல. அப்போ அவர்களுக்கு நீ அறிவிக்க வேண்டும். இனி அடுத்தது என்னென்ன அறிவிக்க வேண்டும், நான் உனக்கு என்னெல்லாம் கட்டளையிடுகின்றனோ அவருக்கு அத்தனையும் அறிவி, ஒன்றையும் நீ விட்டு விடாதே. அப்படி என்றால் விட்டு விடுகிற பழக்கம் நமக்கு வரும். என்ன காரணங்கள், அவள் வேதனைப்படுவார்களே, இவர்கள் வருத்தப்படுவார்களே, அவனுக்கு பிடிக்காதே, இவளுக்கு பிடிக்காதே, அப்போ அவனுக்கு இவர்கள் நீ பார்க்காதே, நான் என்ன சொல்கின்றனோ அதுபடி நீ செய்ய வேண்டும். அப்போ முதலில் என்ன வருது பாருங்கள், ஆண்டவரின் இல்லத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு. அப்படின்ற என்ன அர்த்தம், நிற்கின்ற நிலை. வேற எங்கேயும் நிற்கக்கூடாது, ஆளை தங்கெங்கிலும் இருக்கக்கூடாது, நான் காட்டுகிற இடத்தில் நீ நின்று. அப்படி என்றால் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் இது என்ன, மக்களை, உங்களுக்கு தெய்வம் ஒரு நிலை தந்திருக்கின்றார். இந்த குடும்பத்தில் உனக்கு ஒரு நிலை தந்திருக்கின்றார். ஒரு அப்பன் என்ற ஸ்தானம் தந்திருக்கின்றார், அம்மா என்ற ஸ்தானம் தந்திருக்கின்றார், கணவன் என்ற ஸ்தானம், மனைவி என்ற ஸ்தானம், சகோதரன் சகோதரி என்ற ஸ்தானம். இது தெய்வம் தந்த அதிகாரம். நண்பன் என்ற ஸ்தானம் தெய்வம் உனக்கு சமுதாயத்தில் தந்திருக்கின்றார். இது தெய்வம் தந்த ஸ்தானம். சமுதாயத்தை வளர்த்தி கொண்டு வருவதற்கு ஒரு அதிகாரம் உனக்கு உண்டு. சமுதாயத்தில் நீ பணி செய்யும் பொழுது அந்த ஒரு அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரம் நீ படித்து முன்னாடி வந்தது இல்லை, தெய்வம் உனக்கு தந்த அதிகாரம். அந்த அதிகாரத்தில் இருந்து கொண்டு இறைவனுடைய பணியை நீ செய்ய வேண்டும். திருச்சபையில் உனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தில் இருந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும், இறைவன் என்ன அதுக்கேற்றபடி செயல்பட வேண்டும். தெய்வம் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தெய்வம் தந்தை அழைத்தலுக்கு ஏற்றபடி வாழ வேண்டியதுதான் உன்னுடைய கடமை, என்னுடைய கடமை. நீ நின்று கொண்டு, எங்க நின்று கொண்டு நீ செய்ய வேண்டும். நான் வாசிக்கிறோம் இல்லையா, வார்த்தை என்ன வருகிறது, நீ ஆண்டவரின் இல்லத்தில் முற்றத்தில் என்னங்க, முற்றத்தில் வாசல் படியில். இது அப்படி நிற்க வேண்டிய இடம் எங்கேன்னு சொல்லப்படுகிறது. அப்பன் என்ற ஸ்தானத்தை விட்டு நீ போகாத. இந்த பேச்சு அப்படி வைங்கள், எடுத்து படிங்கள். எபேசியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். எபேசியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றபடி வாழுங்கள். பார்த்தீங்களா, எந்த நிலையில் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த நிலையில் இருந்து கொண்டே அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் வாழுங்கள். அங்கே நின்று கொள்ளுங்கள், அந்த அழைப்புக்கு அங்கே நின்று கொள்ளுங்கள். அங்கிருந்து ஒரு நாளும் மாறாத. ஒரு சில பேர் மாறுவதை பார்க்கின்றோம், பைசாவுக்காக, சுகத்துக்காக, உணவுக்காக மாறுவதை காண்கின்றோம். பைபிள் உதாரணம் உண்டா? உணவுக்காக அதிகாரத்தை விட்டு கொடுத்தவன் யாரு? ஏசாயாவா? ஏசாவு.
அப்போ பார்க்குறோம் ஏசா அங்கே உணவு விட்டு கொடுக்கறதை பார்க்கின்றோம். ஏன்னா பசியோடு இருக்கின்றேன், இதோ எனக்கு இந்த அதிகாரம் பெற்று நான் என்ன செய்கின்றேன், இது தேவையில்லை, விட்டு கொடுக்கின்றான், அதிகாரத்தை விட்டு கொடுக்கின்றான். இதே மாதிரி தான் ஒரு சில பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். வருங்காலத்தில் என் பிள்ளைகளை என்னை கவனிக்க வேண்டும், எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், அதனால் பரவாயில்ல, பிள்ளைகளோட பேச்சை நாங்கள் கேட்டுக்கொண்டு போய்விடுகின்றோம். புரிந்து கொள்ளும் தன்மை என்பதல்ல, அதிகாரத்தை விட்டு கொடுத்து போவது. அப்போ பணத்துக்காகவே அதிகாரத்தை விட்டு கொண்டு போவது, சுகத்துக்காகவே அதிகாரத்தை விட்டு கொண்டு போவது, எதிர்காலத்தில் நான் நன்றாக இருக்க வேண்டும் அதனால அதிகாரத்தை விட்டு கொடுத்து போவது, அப்பன் என்ற ஸ்தானத்தில் அம்மன் என்ற ஸ்தானத்தை விட்டு வெளியே வருவது, சுகத்துக்காக தான் அதிகாரம் விட்டு வெளியே போவது, பாவத்துக்கான வழிகளை தூண்டுவது, பாவத்துக்கு துணை போவது. இன்று பல குடும்பங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை மிரட்டுவார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை மிரட்டுவார்கள். அப்படி மிரட்டுற சமயத்தில் பெற்றோர்கள் சரி பரவாயில்ல, தோளுக்கு மேலே வளர்ந்து விட்டான், இனி அவன் சொல்லி தான் நீ அவன் பேச்சு தான் கேட்க வேண்டும், காரணம் கடைசி காலத்தில் அவன் தான் எங்களை காப்பாற்றப் போகின்றான், அதனால் நான் விட்டு விடுகின்றேன். ஒரு நாளும் தெய்வம் சொன்னதில்லை. அதிகாரம், தெய்வம் தந்த அதிகாரம், உனக்கு அழைப்புக்கு ஏற்றபடி நீ வாழ்க்கை வாழ வேண்டியது உன்னுடைய கடமை, உன்னுடைய கடமை. பிள்ளைகளை புரிந்து கொண்டு வாழ்வது என்பது வேறு, அதிகாரத்தை விட்டு கொடுத்து வாழ்வது என்பது வேறு. பிள்ளைகளை புரிந்து கொண்டு அன்பு செய்து மன்னித்து விட்டு கொடுத்து அனுசரித்து போவது, அனுசரித்து வாழ்க்கையை வாழ்வது வேறு. சரி பரவாயில்லை, நீ என்னன்னு சொல்லாமல் சரி, நான் உனக்கு அடிமை, காரணம் நீ தான் என்னை கவனிக்க வேண்டும், நீ தான் எனக்கு சாப்பாடு போட வேண்டும், இல்லை என்றால் எனக்கு சாப்பாடு கிடையாது, எனக்கு தங்குறதுக்கு இடம் இருக்காது, நான் எங்கு போய்விடுவேன், கடைசியில் நீ தான் எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும், அதனால் நான் விட்டு தருகிறேன், நீ என்ன சொன்னாலும் சரி அப்பன் நான் கேட்கின்றேன், அம்மன் நான் கேட்கின்றேன். இப்பேற்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிறவர்கள் மக்களே தெய்வ கட்டளைக்கு எதிராகவே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். அதான் வார்த்தை வருகிறது, எனவே நீங்கள் நிற்கின்ற இடம் என்று பார், தெய்வம் உன்னை அழைத்திருக்கின்றார், எந்த நிலையில் உன்னை அழைத்திருக்கிறார் என்று பார், அந்த நிலையில் இருந்து கொண்டு இறைவனுக்கு பணி செய்யத்தான் நீ அழைத்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தவுடனே, பேர பிள்ளைகள் எல்லாம் வந்தவுடனே கடைசியில் சொல்ல வார்த்தை என்ன, எங்கள் கைகாலம் தளர்ந்து விட்டது, எனக்கு எதுவும் இல்லை, இதோ ஸ்தானத்தை விட்டு போகின்ற நிமிடங்கள். அன்பர்களே, அன்னை மரியாள் என்றைக்காவது ஸ்தானத்தை விட்டு போயிருக்கின்றாளா? அன்னை மரியாள் தெரியும், இயேசு கடவுள் என்ற மரியாளுக்கு தெரியும், சூசேபருக்கு தெரியும், இயேசு கடவுள் என்று சூசேபருக்கு தெரியும். தெரிந்த பிறகு இயேசு சொன்னதுக்கெல்லாம் அன்னை மரியாள் தலையாட்டி கொண்டிருந்தார்களா? இல்லையே. பைபிள் உண்டா நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே. லூக்கா நடிச்சது 2ஆம் அதிகாரம், லூக்கா நடிச்சது 2ஆம் அதிகாரம். அங்கே நம்ம பார்க்கின்றோம், அங்கே கோயிலுக்கு போகிறார்கள், இயேசு 3 நாள் அங்கே கோயில் தங்கி பிடிக்கிறார்கள். பெற்றோர்கள் வந்து பார்க்கிறார்கள், மகனை காணவில்லை. மறுபடியும் 3 நாட்கள் தேடி கண்டுபிடிக்கிறார்கள், எங்கே ஆலயத்தில் அங்கு கண்டுபிடிக்கிறார்கள். கடைசியில் அன்னை மரியாள் கேட்கின்றார் இயேசுவை பார்த்து கொண்டு, மகனே ஏனடா இப்படி செய்தா என்று. அப்போ இயேசு சாரின்னு சொன்னாரா? சொன்ன வார்த்தை என்ன? நான் என் தந்தையின் அலுவலில் இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? என் தந்தையின் அலுவலில் இருக்க வேண்டும் உனக்கு தெரியாதா? அப்போ மரியாள் சொன்னதா, ஆமாம் நீ அங்கே தான் இருக்க வேண்டும், சரி அங்கே இருன்னு சொல்லவில்லை. மாறாக அடுத்த வார்த்தை வருது, படிங்கள் 51ஆம் வாக்கியம் படிங்கள், 51, 52. நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு என்றால் எவர்களுக்கு பணிந்து நடந்தார்? பெற்றோர்களுக்கு. பணிந்து என்பது என்ன அர்த்தம்? புரிந்து கொண்டு அனுசரித்து மன்னித்து வாழ்வது, புரிந்து கொண்டு அனுசரித்து பணிந்து போவது. இதான் பார்க்கிறோம். அடிமையாக இருப்பது சொல்லவில்லை, பயந்து வாழ சொல்லவில்லை, புரிந்து கொண்டு அனுசரித்து போகிறார்கள். பணிந்து, பெற்றோர்களுக்கு பணிந்து வாழ்ந்தார். அடுத்த வார்த்தை, உடைய தாய் நிகழ்ச்சியெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஏன் மகன் அப்படி செய்கின்றான்? அவன் மகனுடைய உணர்வு என்பது என்ன? தெய்வ காரியங்களுக்கு மட்டுமே செயல்பட வந்திருக்கின்றான். அப்படி என்றால் அவனுடைய விருப்பம் இறை காரியங்களுக்கு ஏற்றபடி வாழ்க்கை வாழ வேண்டும். அப்ப நானும் அதுக்கு ஏற்றபடி புகழ வேண்டும். இந்த அன்னை மரியாள் இயேசுவின் வார்த்தையை மனதுக்குள் வைக்கின்றாள். பிள்ளைகள் ஒரு விஷயம் சொல்வார்கள், சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் அது மனதில் வைத்துக்கொண்டு தெய்வத்தில் உரையாட வேண்டும். இதோ என் மகன், இதோ என் மகள், இதோ குருவாக போக ஆசைப்படுகிறார்கள், அர்ப்பண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள், இதோ அவன் மருத்துவ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றார், இதோ அவன் இன்ஜினியராக ஆசைப்படுகின்றான், இதோ அவன் போலீஸாக ஆசைப்படுகின்றான், சமுதாயத்தில் ஒரு இந்த பணிக்கு போக ஆசைப்படுகின்றான். ஆண்டவரே, இது என் பையனுடைய விருப்பம், இது என் பிள்ளையுடைய விருப்பம், நீ என்ன சொல்கின்றீர்? மரியாள் எவ்வாறு உள்ளத்தில் வைத்தாரோ அதே மாதிரி பெற்றோர்கள் உள்ளத்தில் வைக்க வேண்டும். உள்ளத்தில் வைத்து அங்கு மன்றாடுகிற சமயத்தில் தெய்வம் தக்க சமயத்தில் வெளிப்படுத்துவார். நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதை அதுக்கு ஏற்றபடி நீ போகலாம். அதனுடைய அர்த்தங்கள் இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஞானத்திலும், இதா தெய்வத்தன்மையிலும், உடல் வளர்ச்சியிலும், உன்னோட ஆரோக்கியத்திலும், அதே சமயத்தில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு மகனாகவும் மனிதனுக்கு ஏற்ற ஒரு மக்களாகவும் பிறன்மை மையப்படுத்தி வாழ்ந்த ஒரு மகனாகவும் வாழ்ந்து வந்தார். எப்படி வளர்த்தி வந்தார்? யார் வளர்த்தி வந்தார்? பெற்றோர்கள்.
அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு வரக்கூடிய விதங்கள், எந்த இடத்தும் நின்று கொண்டு அவங்க சொல்லப்படுகிற அதே நிலையில் இருந்து கொண்டு, அப்பன் என்ற ஸ்தானத்திலிருந்து அம்மா என்ற ஸ்தானத்திலிருந்து மரியாள் மாறவில்லை. நீ தெய்வத்துடைய மகன்தான் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஒன்றும் போகவில்லை. நீ தெய்வத்துடைய மகனாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு தாயும் கூட, நானும் தாயும் கூட. ஓரோ பெற்றோர்களும் இறைவன் தந்த அழைப்புக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். அருத்தந்தையாக நான் உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் போகிறேன் என்றால், நான் ஒரு குருவானவன் அல்ல. உன்னுடைய விருப்பத்தை ஏற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக நான் இங்கே வரவில்லை. என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றுடைய வாழ்க்கை வாழத்தான் வந்திருக்கிற ஒழிய உங்களுக்கு ஜால்ரா அடித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இங்கே ஒரு அருத்தந்தையர்களும் ஒரு அருக்கன்னியர்களும் பெற்றோர்களும் சொல்ல வேண்டும், எடா பிள்ளைகளே, உனக்கு விருப்பத்துக்கு ஏற்படி வாழ்க்கை வாழ்ந்து நான் இங்கே வரவில்லை. தெய்வம் உன்னை என்னிடத்தில் தந்திருக்கின்றார். ஆகவே அந்த இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்படி நான் வாழ வேண்டும் ஒழிய எங்களுடைய விருப்பமோ அல்ல. அருத்தந்தை எவர் தன்னுடைய விருப்பத்தை அல்லாமல் தெய்வத்துடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அதே மாதிரி தான் ஓரோ மகனும் மகளும், இந்த மண்ணுலகில் வாழ்ந்த ஓரோ மகனும் மகளும், மக்களே நீயும் நானும் தெய்வத்துடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமோ ஒழிய நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அதான் அந்த முற்றத்தில் இருந்து கொண்டு அங்கிருந்து கொண்டு இறை வார்த்தை அறிவி, நான் உனக்கு எடுத்து சொல்கின்ற வார்த்தையை அறிவி, உன்னுடைய வார்த்தையை அறிவிக்காதே. உனக்கு நான் என்ன வார்த்தையை சொல்கின்றோம் அந்த வார்த்தை அறி. என்னுடைய விருப்பத்தை மக்களுக்கு நீ எடுத்து சொல். என்னுடைய விருப்பத்தை உன் மகனுக்கு எடுத்து சொல். என்னுடைய விருப்பத்தை உன்னுடைய கணவன் மனைவிக்கு எடுத்து சொல். என்னுடைய விருப்பத்தை உன்னுடைய பெற்றோருக்கு எடுத்து சொல். என்னுடைய விருப்பத்தை இங்கே இருக்கிற ஒரு மகனுக்கு எடுத்து சொல். இதான் மக்களே நிற்க வேண்டிய இடம், முற்றத்தில் இருந்து கொண்டு. மீண்டும் இதே வார்த்தை படிங்கள். 7ஆம் அதிகாரம் எங்க? எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். என்ன வார்த்தை நீ சொல்ல வேண்டும்? நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் எடுத்து சொல்லு, ஒன்றையும் விட்டு விடாதே. 10 கட்டளைகள், ஒன்றையும் நீ விட்டு விடாதே. இறைவனுக்கு 1ஆம் ஸ்தானம் கொடுக்க வேண்டும். 10 கட்டளைகளையும் கடைபிடிக்க முடியாது, அது மனிதனால் முடியாது என்று பலரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். விட்டு விடாதே. நான் உனக்கு என்ன கற்றுத் தருகிறேனோ அது அப்படியே அறிவி. ஒரு வார்த்தை போலும் அது விடக்கூடாது. வள்ளிப்புள்ளி போலும் இதை மாற்றக்கூடாது. மீண்டும் நான் வாசிக்கிறோம் இல்லையா? ஓசேயா புஸ்தகம், இந்த பேஜ் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஓசேயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஓசேயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் படியுங்கள். 5, 6, 7, 8 திருவாக்கியங்கள். ஓசேயா சாரி ஓசேயா அல்ல, அந்த ஜோஷுவா அது என்ன ஜோஷுவாக்குன்னா யோசுவா 1ஆம் அதிகாரம். யோசுவா ஓசேயா இல்லம்மா, ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்திருக்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். உன்னை ஒருபோதும் கை நிகழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொல்ற வார்த்தைகள் படி. 6ஆம் வாக்கியம். வீறுகோள், துணிந்து நில், ஏனெனில் மக்களின் மூதாருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு நீ செய்வாய். ஓரோ பெற்றோர்களுக்கும் தெய்வம் சொல்ற வார்த்தை. அடுத்த வார்த்தை, திடமும் உறுதி கொண்டு என் மோய்சன் கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாக இரு. எல்லா சட்டங்களையும் ஒன்றும் விட்டு விடாதே. இறைவன் சொன்ன வார்த்தை, எல்லா சட்டங்களையும் எல்லாங்களையும் அதை அப்படியே கடைபிடிப்பதில் கவனமாக இரு. அப்படி என்றால் அதில் மீறுவதற்கு, மிஸ் ஆகி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10 கட்டளைகள், எல்லா கட்டளையும் கடைபிடிக்க வேண்டும். மக்களே, ஒரு நபர் 9 கட்டளைகளை கடைபிடித்தார், ஒன்றை மட்டுமே விட்டு விடுகின்றார். ஒரு கட்டளை மீறி ஏதாவது ஒன்று அவர் மீறி விடுகின்றார். அவர் 10 கட்டளைகளையும் கடைபிடித்து துல்லியமாகுமா? 10 கட்டளைகள் இருக்கின்றன, அதில் 9 கட்டளைகள் அவன் கடைபிடிக்கின்றான். ஒரே ஒரு கட்டளை மட்டும் அவன் மீறி விடுகின்றான். அது எந்த கட்டளையான இருக்கட்டும், ஒரு கட்டளை மட்டும் மீறி விடுகின்றான். ஆனால் அப்போ அவன் எல்லா கட்டளையும் கடைபிடித்து துல்லியமாக முடியுமா? முடியாதே. என்ன காரணம்? வார்த்தை உண்டா? இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்கு உள்ளாவார். ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்திற்கு உள்ளாவார். அடுத்த வார்த்தை, ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே என்று கூறியவர் கொலை செய்யாதே என்றும் கூறியிருக்கின்றார். நீங்கள் விபச்சாரம் செய்ய விட்டாலும்
கொலை செய்வீர்கள் என்றால் சட்டத்தை மீறியவர்களாகிவிட்டீர்களே. அப்போ 10 கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. ஒன்று போலும் விட்டுவிடக்கூடாது. இப்போ மறுபடியும் அந்த யோசுவா புஸ்தகத்துக்கு வந்து விடுங்கள். அப்படி என்றால் மோசேயின் வழியாக தெய்வம் தந்த எல்லா சட்டங்களையும் ஒன்று கூட விடாமல் நீ என்ன செய்ய வேண்டும்? அவற்றை கடைபிடித்தே தீர வேண்டும். அல்ல எந்த ஒரு நொண்டி சாக்கம் சொல்வதற்கும் இடம் இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, நொண்டி சாக்கு சொல்ல இடம் இல்லை. மீண்டும் இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அது குருவாக இருக்கட்டும், கன்னியாசியாக இருக்கட்டும், அப்பனா இருக்கட்டும், அம்மாவட்டும், யார் இருந்தாலும் சரி, பாவம் பாவம் தான், தவறு தவறு தான். ரோமியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம். ரோமியருக்கு திருமுகம், இந்த பேச்சு அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ரோமியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் திருவாக்கியங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும், ரோமியர் திருமுகம் 2ஆம் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. நீ யார் வேணா இரு, நீ அப்பனா இரு, அம்மாவா இரு, சாமியாரா இருக்கு, கன்னியாஸ்திரி, யார் வேணா இரு, சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். அர்த்தம் புரிஞ்சிச்சா? எங்கேயாவது கனெக்ஷன் ஏதாவது புரியுது? அந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை இருதலை வாழைக்கால் கூர்மையான, அதனால் இருதலை வாள் அறிவிக்கின்ற என்னையும் குத்தும், கேட்கிற உன்னையும் குத்தும். உதாரணம், இங்கு இருந்து கொண்டு குடிக்காதே என்று நான் சொல்ல வேண்டும் என்றால், அந்த தைரியம் எனக்கு வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் குடிக்கக்கூடாது, நான் குடிக்கக்கூடாது. நான் குடிச்சு கொண்டு விங்கிறது கொண்டு குடிக்காதே என்று சொல்கிறேன் என்றால் நீங்கள் ஐங்கப்பட்டு இருட்டு 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 இருட்டோ மொக்கதான், கத்தி ஷார்ப்பு கிடையாது. அப்பன் குடிச்சுக்கிட்ட பையனை பார்த்துட்டு குடிக்காதடா அப்படி வந்திருக்கிறான் என்றால் பையன் பார்ப்பான், சூப்பர் டேடின்னு வரும். இந்தாக்க கொஞ்சம் பெக் அடிங்க, 2 பேரும் சேர்ந்து அடிப்போம், சரி வாடான்னு முடிஞ்சு போயிச்சா? அப்போ பிறருக்கு குற்றம் என்ன? பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பு அளிக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களையும் செய்கிறீர்களே. பிறகு எப்படி அப்பனுக்கு ஆசீர்வாதம் வரும்? பிள்ளைகளை நீ கண்டிக்க, என் பிள்ளைகளுக்கு நல்லது செய்கின்றேன், முதல்ல நீ செய்கிற அந்த கெட்டதை நிப்பாட்டு. அதான் புனித அகஸ்டின் சொன்ன வார்த்தை. எப்போ நீ தீமையை நீ நிறுத்தி விடுகின்றாயோ அங்கு இதா தெய்வத்துடைய கிருபை செயல்பட ஆரம்பிக்கிறது, நன்மையை நீ ஆரம்பிக்கின்றாய். எப்போ தீமை நீ நிறுத்தி விடுகின்றாயோ தெய்வத்துடைய வாழ்க்கை நீ வாழ நீ முயற்சி எடுக்கின்றாய். மக்களே, தீமையை நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அடுத்த வார்த்தை படியுங்கள், 2ஆம் வாக்கியம். அதிலே இத்தகையவற்றை செய்வோர் கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாது என்பது நமக்கு தெரியும். கிளியர். அடுத்த வார்த்தை, இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்கள் இவற்றையே செய்து வருகிறீர்கள், நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? என் பிள்ளைகளுக்கு நல்லதுதான் சொன்னேன் என்று சொல்லிக்கொண்டு நீ தப்பிச்சு கொள்ளலாம் என்று நீ பார்க்கிறியா? ஒரு நாளும் கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. இங்கே நான் இருந்து கொண்டு தவறு செய்து கொண்டு உங்களுக்கு நன்மையை எடுத்து சொல்கிறேன் என்றால் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று நீ எதிர்பார்க்கிறியா? ஒரு நாளும் கிடைக்காது. உனக்கு கிடைக்கிற தண்டனை என்பது வேறு, எனக்கு கிடைக்கிற தண்டனை என்பது வேறு. உனக்கு லேசா தட்டு தான் கிடைக்கும், எனக்கு சூடு வந்து நிற்கும், எனக்கு சூடு வந்து நிற்கும். அந்த அளவுக்கு பெரிய தண்டனை இங்கே வந்து நிற்கும். தெய்வத்தை விட்டு போகிற அனுபவங்கள் இதான் நமக்கு கிடைக்கும், பயங்கரமான அனுபவம். அதான் பார்க்கின்றோம். கடவுள் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நீங்கள் நினைக்கிறீர்களா? அடுத்த வார்த்தை, அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கு கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதான் சொல்கிறோம் இல்லையா, குடிகாரர்கள், எனக்கு ஒன்றும் நடக்கல பாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாரு, நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கல பாரு. தெய்வத்துடைய சகிப்புத்தன்மையை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று பாரு. அதான் அந்த வார்த்தை. பொறுமையை ஏளனம் செய்து கொண்டிருக்கின்றாய். இறைவன் உன்னை மன்னித்து 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 விடுகின்றார். ஓரோ தடவை நீ பாவ சங்கத்தம் செய்ய 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 தெய்வம் உன்னை மன்னிக்கின்றார். மீண்டும் பலிப்பிடத்தை உன்னை தேடி வருகின்றார். உனக்கு நோய்கள் வருகின்ற சமயத்தில் தெய்வம் அற்புதகரமாக உன்னை குணப்படுத்துகின்றார். உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. தகுதி இல்லாத போதிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் மக்களையும் தெய்வம் உயர்த்துகின்றார். பொருளாதார வழியாக உன்னை உயர்த்துகின்றார். சமுதாயத்தில் உன்னை உயர்த்துகின்றார். மக்கள் மத்தியில் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றார். நீ பாவத்தில் இருந்த போதிலும் தெய்வம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல், அதெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவருடைய பொறுமையை வைத்துக் கொண்டு என்ன செய்ய உன்னை அப்படியே உயர்த்தி கொண்ட சமயத்தில் நீ உயர 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 பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு பதிலாக பாவமே நீ செய்து கொண்டிருக்கிற சமயத்தில் வார்த்தைக்குரியது இறைவனுடைய பொறுமையை நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? ஏளனம் அல்லவா செய்து கொண்டிருக்கின்றீர்.
நீ நானும் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அருத்தந்தை நான் செய்கிற தவறுகள் இப்படியே ஒன்னொன்றாக பெருகிக்கொண்டு போகிற சமயத்தில் நிறைவேற்றின திருப்பலி இயேசு கடந்து வருவார். ஆனால் அந்த இயேசு கடந்து வருகிறாரே என்று சொல்லிக்கொண்டு அந்த அதிகாரத்தை துர்விநியோகப்படுத்திக் கொண்டு நான் வழியாக என் திருச்சபையையும் மக்களையும் காயப்படுத்திக் கொண்டே போகிற சமயத்தில் தெய்வத்துடைய இறைவனை அல்லவா நான் ஏளனம் செய்து கொண்டிருக்கின்றேன். குடும்பத்தில் உள்ளவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் மன்னித்து விடுகிறார்கள். சரி, பரவாயில்லை, என் பையன் தானே, என் பிள்ளை தானே, தவறு செய்து விட்டார்கள், பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு நீ செய்கிற ஒரு காரியத்துக்கு அவர்கள் தலையாட்டி போற காரணத்தினால் அவருடைய பொறுமையை நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? ஏளனம் அல்லவா நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அப்போ ஒரு நபருடைய பொறுமை அமைதியாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை எந்த அளவுக்கு நீ ஏளனம் செய்து கொண்டிருக்கின்றாய். உன் அதிகாரத்தில் கீழே இருக்கிறவர்கள் அவர்கள் அமைதியாக இருக்கிற காரணத்தினால் அவனுடைய பொறுமையை நீ ஏளனம் செய்து கொண்டிருக்கின்றாயே. அந்த பொறுமைக்கு தெய்வம் கொடுக்கிற பதிலை பாருங்கள். மனமாற செய்வதற்கே கடவுள் உன்மேல் பரிவு காட்டுகிறார் என்பது உனக்கு தெரியாதா? விட்டு பிடிக்கிறாரு, இது உனக்கு தெரியாதா? அடுத்த வார்த்தை படி, உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை, ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்படும் நாளில் உங்கள் வரப்போகும் தண்டனையை நீங்களே சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். தெய்வம் அல்ல உன்னை தண்டிப்பது, இறைவன் அல்ல, நீயாக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். நன்மைகளை வாரி வைப்பதற்கு பதிலாக நீயாகவே தீமைகளை சேர்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்றும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல காயங்கள், பல அவமானங்கள், பல தோல்விகள், பல விதமான கஷ்டங்கள் வருகிறது என்றால் இறைவன் அல்ல, இதுக்கெல்லாம் காரணங்கள் நெறி தவறி நீ வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால். அதான் வார்த்தை சாலமோனின் ஞானம் 1:11 நெறி தவறிய வாழ்க்கை நீ வாழ்ந்த காரணத்தினால் இதோ சாவை நீயாக வருவித்துக் கொள்கிறாய் ஒழிய தெய்வம் சாவை கொண்டு வந்ததில்லை, இறைவன் சாவை படைத்ததில்லை. இதான் அவருடைய அர்த்தங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அல்ல, அப்ப நான் உனக்கு கட்டளையிடுகிற கட்டளை யாவையும் ஒன்று கூட விடாமல் அவற்றை நீ கடைப்பிடி. அதான் யோசுவா புஸ்தகத்தில் நாம் படிச்சோம். இப்போ மறுபடியும் அந்த யோசுவா புஸ்தகம் வந்து விடுங்கள். யோசுவா புஸ்தகம் 1:5 இதோ எல்லா சட்ட திட்டங்களையும் நீ கடைப்பிடி. அடுத்த வார்த்தை, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதன் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான், நான் சொன்ன எல்லா இருப்பு உன்னோடு கைடி கழுவ மாட்டேன். அடுத்தது 6வது, துணிதனில் வாக்களித்த இவர்கள் உரிமையை கொள்ளுமாறு செய்வாய். அடுத்தது 7, உறுதி கொண்டு மோசே கட்டளை எல்லா சட்டங்களையும் கடைப்பிடித்தல் கவனமாயிரு, அது நின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே என்றால் என்ன இருக்க? நேரடியாக போய்கொண்டே இரு, நேர்மையான ஒரு வாழ்க்கை நீ வாழப்பாரு, குறுக்கு வழி போகாத. அப்பன் பிள்ளைக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் உண்டு. தோபித்து புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம் 4:21 இது அப்பன் சொல்ல வார்த்தை, மகனே நாம் ஏழாகி விட்டோம் என்று நீ கவலைப்படாதே, மாறாக தெய்வம் நம் கூட இருக்கின்றார், நீ நேர்மையோட வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் துணை இருப்பார். படிங்கள் தோபித்து புஸ்தகம், இந்த பேஜ் அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். தோபித்து புஸ்தகம் 4:21 மகனே நாம் ஏழையாகி விட்டோம் என நீ அஞ்சாதே. அடுத்தது, நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால் பார்த்தீங்களா, நீ பெரும் செல்வனாக வருவாய். நாம் ஏழையாகி விட்டோம் என நீ அஞ்சாதே. அப்பன் மகனுக்கு கொடுற அட்வைஸ், எடா நாம் ஏழையாகி விட்டோம் என்று நீ கவலைப்படாதே, பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றோம், கடன் தொல்லையில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நீ கவலைப்படாதே, 24 மணி நேரம் வேலைன்னு போகாதே, பணத்தை மையப்படுத்தி நீ வாழாத, சம்பாதிக்க வேண்டுமே, கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறதே, கடன் தொல்லை மீட்க வேண்டுமே என்று சொல்லிக்கொண்டு பணத்துக்கு முக்கியம் கொடுத்து போகாதே, தெய்வத்தை மறந்து வாழாத, அதே மாதிரி திருட்டுக்காரையும் செய்யாதே, ஏமாற்றாத, கடன் அடைக்க வேண்டும், இது பல வட்டி அடைக்க வேண்டும், அதனால பணம் வேண்டும் என்று சொல்லி அடுத்தவனை ஏமாற்றி பணம் சம்பாதிக்காது, வேண்டாம். இதோ ஏழையாகி விட்டவன் நீ அஞ்சாதே, நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால், தெய்வத்தை பயந்து கடவுள் திருமுன் நல்லது என்றால் பிறர் அன்பை மையத்தை படுத்தி வாழு. அடுத்த மனிதன் நீ நெருக்கடியில் இருந்தாலும் சரி, வேதனை இருந்தாலும் சரி, கடன் தொழிலில் முழுகினாலும் சரி, அந்த ஒரு நாளும் நன்மை செய்வதில் மறக்காத, நன்மை செய்வதில் மறக்காத. உன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நீ செய். உழைப்பால் கொடுக்க முடியுமா, உழைப்பால் கொடு. பொருளாதாரத்தை கொடுக்க முடியுமா, 5 பைசா தான் கொடுக்க முடியுமா, அந்த 5 பைசா கொடுத்து உதவி செய். 5 பைசா கொடுத்து உதவி செய். எனக்கு பைசா வரட்டும், அதன் பிறகு நான் உதவி செய்கிறேன், அது உதவி அல்ல.
அதல்ல, மாறாக உனக்கு இல்லாத சமயத்தை நீ செய்வதுதான் அன்பின் வெளிப்பாடு. ஏழை கைம்பெண், நமக்கு தெரியும், லூக்கா நட்சத்திரம் 21ஆம் அதிகாரம். அவன் என்ன செய்கின்றான்? நான் 1-4 எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஏழை மற்றவர்கள் கொண்டு வந்து பைசாவை கொட்டுகிறார்கள். ஆனால் ஏழை கைம்பெண்ணோ அவளிடத்தில் இருந்தது 2 செப்பு காசு, 2 செப்பு காசு மட்டும்தான். அது முழுமையாக அவள் போடுகின்றாள். தன் வாழ்நாள் முழுவதும் தேவையானதை அதான் கொடுத்தவுடனே இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அதிகமாக இவள் போட்டிருக்கின்றாள். எப்படி 2 செப்பு காசு அதிகமாக மாறிவிட்டது? அவனுடைய மனநிலை. 5 அப்பங்களும் 2 மீன்களும். அந்த சிறுவன் அவனுக்கு வைத்திருக்கிறார். சிறுவனுக்கு யார் கொடுத்து? அவன் பெற்றோர் கொடுத்துக்கிறார்கள். இதை இயேசுவின் வார்த்தை நீ செல்கின்றாய், கேட்க நீ செல்கின்றாய், அப்போ உனக்கு பசி எடுக்கும். பசி எடுக்கும் போது இதை நீ சாப்பிட்டுக்கொள் என்று பெற்றோர்கள் ஆசையோடு அவனுக்கு கொடுத்துக்கிறார்கள். அதுவும் அவன் வாங்கி அருகில் வைத்துக் கொண்டு அவன் வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற சமயத்தில் தான் இயேசுற வார்த்தை என்னவென்ற, மக்களை புல்தலில் அமர வைத்துக் கொள்ளுங்கள், இங்க இல்லை, உணவு எதுவும் இல்லை. அந்திரேயா சொல்ல வார்த்தை, இங்கு சிறுவன் ஒருத்தன் வைத்திருக்கின்றான், 2 மீனும் 5 அப்பங்களும் இருக்கின்றன, என்ன செய்யலாம் என்று எடுத்துக் கொடுறான். அவன் கொடுத்தது யாரிடத்தில்? இயேசுவிடத்தில். இயேசு கொடுத்த போது அந்த குறைவு அங்கு என்னவா மாறுகிறது? நிறைவாக மாறிவிடுகிறது. மக்களை நீ நானும் பார்க்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். எப்பொழுது? நெருக்கடி மத்தியில் நன்மை செய். நெருக்கடி மத்தியில் எல்லாம் இருக்கிற சமயத்தில் நன்மை செய்வதில் அதில் எந்த ஒரு பிரயோஜனம் அங்கு இல்லையே. அதான் வார்த்தை, பாவத்தை எல்லாம் தவிர்த்து உன் கடவுளையும் ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால் நீ பெரும் செல்வனாக நீ மாறுவாய். நன்மை செய்து வாடுகிற போது மட்டுமே தான் கிருபை கிடைக்கும். கட்டளைகளை கடைப்பிடி, ஒன்றையும் விட்டு விடாதே. அதான் மறுபடியும் வந்துவிடுங்கள், யோசுவா புஸ்தகம் வந்து விடுங்கள். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். சட்டங்களை எல்லாம் கடைப்பதில் கவனமாக இரு, அதென்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, அப்பொழுது நீ செல்லும் வழியெல்லாம் நீ வெற்றி பெறுவாய். அடுத்த வார்த்தை, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. எது திருச்சட்ட நூல்? பைபிள், விவிலியம். தெய்வம் தந்த கட்டளைகள், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இதில் தெய்வம் தந்திருக்கின்றார். என்ன எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை எல்லாம் தெய்வம் தந்திருக்கின்றார். இதோ அப்படி கடவுளுக்கு எதிராக நீ போகிறே என்றால் இறைவன் எச்சரிக்கை தருகின்றார். அதனுடைய எச்சரிக்கை முடிவு எப்படி இருக்கும், கடவுளுக்கு எதிராக நீ போகிற சமயத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் தெய்வம் தந்திருக்கின்றார். குவெஸ்டினுக்கும் ஆன்சர் எல்லாமே, கேள்வியும் பதிலும் எல்லாமே தந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கை தெய்வம் விடுகின்றார். மகனே மகளே வேண்டாம், மகளே மகளே வேண்டாம். அதன் பிறகு என்ன செய்கின்றார்? வாழ்வதற்கான வழியை தருகின்றார், உதவி புரிகின்றார். எனக்கு எப்படி? தூயாவி வழியாக நீ வாழ்ந்து கொள், இந்த தீமையிலிருந்து உன்னை வெளியே வர முடியும், இந்த பாவத்தில் தப்பிக்க வழி முடியும். தெய்வம் எனக்கு வழியை காட்டுகின்றார். என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம், காப்பாற்றுகிற தெய்வம், மீண்டும் பாவத்துக்கு போகாமல் இருப்பதற்கான வழியை கற்றுத் தருகின்ற தெய்வம். இதுதான் மக்களே இந்த பைபிள். ஆகவே இந்த சட்ட நூலை ஒரு நாளும் உன் கண்முன்னி நின்று அகற்றாதே. ஆனால் இன்று எங்க பிள்ளைகளுக்கு வார்த்தை உண்டு, எங்க பிள்ளைகள் கரங்களில் பைபிள் உண்டு, எங்க அவர்கள் வார்த்தையை வைத்திருக்கிறார்கள்? இல்லையே, வார்த்தை கையில் எடுப்பதில்லை. கேட்டால் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இறை வார்த்தை சொன்னாலே போதும். அவர்கள் எல்லாமே உடலெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கும், ஏதோ பேய் வந்தது போல ஆடிக்கொண்டிருப்பார்கள். இறை வார்த்தை கேட்ட உடனே எனக்கு அதை கேட்க முடியாது, எனக்கு கேட்க முடியாது. பாவ வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் இறை வார்த்தை கேட்க முடியாது. மற்ற உலக காரியங்களும் கேட்பார்கள், ஆனால் இறை வார்த்தை சொன்னாலே அம்மா இது பிடிக்காது, அப்பா எனக்கு பிடிக்காது, இது யார் சொன்னாலும் சரி அதே எங்களுக்கு பிடிக்காது, போய்விடுகிறார்கள். அப்பவே கண்டுபிடித்து விடலாம் அந்த மகன் மகள் யார் என்று. அன்பு மக்களே, பெற்றோர்கள் நீ நானும் குழந்தை பருவத்தில் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்திருக்கின்றோம்? பெரியவர்கள் நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்கள்? நண்பன், உன் நண்பனுக்கு நீ என்ன அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கின்றாய்? சமுதாயத்தில் நீ நானும் யாரை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? தெய்வத்தை மையப்படுத்தியிருக்கின்றோமா, அல்லது அவனுடைய ஆசை திருப்தி ஏற்றபடி அங்கிங்க போய் கொண்டிருக்கின்றோமா? தெய்வத்தை கொடுக்காமல் இறைவனை மையப்படுத்தி வாழாமல் இருக்கிற சமயத்தில் எப்படி மக்களே கிருபை கடைப்பிடிப்பதில் கவனமாக இரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றியும் நீ காண்பாய். அப்போதான் வெற்றியும் நலமும் நம் கிடைக்கும். அடுத்த வார்த்தை 9வது வாக்கியம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிதனில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரன் நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். இதைத்தான் அங்கு அறிவிக்க வேண்டும். எங்க? இப்போ படிங்கள், எரேமியா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். நீ ஆண்டவர் இல்லது முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி, அவற்றில் ஒன்றையும் நீ விட்டு விடாதே. அவருக்கு அறிவி, ஒன்றையும் நீ விட்டு விடாதே. அன்பு மக்களே, ஒரு நாளும் நீ நானும் விட்டுவிடக்கூடாது.
ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. அப்படி நாம் விட்டு விடுகிறோம் என்றால் இது பழுதும் போய்விட்டது. இது பரவாயில்லை, இது நாம் சொல்ல வேண்டாம். இந்த விஷயம் சொன்னால் என் மகனுக்கு பிடிக்காது, இந்த விஷயம் சொன்னால் என் மகளுக்கு பிடிக்காது, அதனால் அந்த மட்டும் தவிர்த்து கொண்டு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்படி என்றால் ஆப்ரேஷன் நடக்கிறது. இப்போ உதாரணம், கை உடஞ்சிருக்கின்றது, ஆப்ரேஷன் செய்கிறோம் என்றால், ஐயோ இதில் ஆப்ரேஷன் பண்ண கையெல்லாம் வலி எடுக்கும், 15 நாள் கையெல்லாம் தூக்க முடியாது, அதனால் நல்லா இருக்கிற இந்த கையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, கொடுப்பீங்களா? இல்லையே. ஏற்கனவே உடஞ்சிருக்குன்னு இந்த கை உடஞ்சிருக்கிற கைக்கு தானே ஆப்ரேஷன் தேவை. நல்லா இருக்க கைக்கு எதுக்கு? நல்லா இருக்க கைக்கு எதுக்கு? அப்படி என்றால் இது வேதனை வரும், வேதனை வரத்தான் செய்யும். உன் பிள்ளைகளுக்கு நன்மை எடுத்து சொல்ற சமயத்தில் உனக்கு காயம் ஏற்படத்தான் செய்யும். பிள்ளைகள் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நண்பனுக்கு நீ நல்லது சொல்லிக்கிற பொழுது அந்த நண்பன் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நண்பனை ஏற்றுக்கொள்ள, சமுதாயத்துக்கு நீ நல்லது சொல்கிற பொழுது அந்த சமுதாயம் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லையே, பிறகு நான் ஏன் சொல்ல வேண்டும்? அல்ல, சொல்லியே தீர வேண்டும். நண்பன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, பிறையா நான் சொல்ல வேண்டும்? அல்ல, நீ என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் நான் சொல்லியே தீருவேன். நீ போடா, இதுதான் இருக்க வேண்டும். நீ நானும் தெய்வத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ வேண்டும் ஒழிய மனிதனுடைய திருப்திக்காக, அவனுடைய தேவைகளுக்காக ஜால்ராட்சி வாழ்க்கை அல்ல கத்தோலிக்கனுடைய வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு ஜால்ராட்சி வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, இறைவனுக்கு மட்டுமே பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இதோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பதான் மன தைரியம் கிடைக்கும். இல்லை என்றால் பல்லும் இழிச்சு கொண்டு ஜால்ராட்சி தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய் ஒழிய ஒரு சிக்கும் ஒன்று கிடைக்காது. இன்று எத்தனை குடும்பங்கள் நாரி கிடக்குது, எத்தனை குடும்பங்கள், ஐயோ என் பையன் வேதனைப்படுவான், என் பிள்ளை வருத்தப்படும், அவனுக்கு தேவைக்காக நான் செய்கின்றேன், அவளுக்காக நான் பல தியாகம் செய்கின்றேன். தியாகம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? உன் மகனை உனக்காக சிலுவையில் தொங்கினது, உன் பிள்ளைகளை உனக்காக சிலுவையில் தொங்கினது, உன் பெற்றோர்களை உனக்காக சிலுவையில் தொங்கினது, உன் நண்பர்களை உனக்காக சிலுவையில் தொங்கினது இல்லையே. உனக்காக சிலுவையில் தொங்கினது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவோட உணர்வு உனக்கு ஏதாவது இருக்கிறதா பார். அந்த இயேசு கிறிஸ்து யாருக்காக சிலுவை தொங்கினார்? உனக்காகவே எனக்காக சிலுவை தொங்கினார். நீ நானும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. யாரெல்லாம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அங்கீகரிக்கவில்லையோ அவருக்காகத்தான் இயேசு மரித்தாரை ஒழிய நன்மை செய்தவனுக்கல்ல. ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். ரோமியர் 5:8. கரெக்ட் தான், படிங்க. நானால் நான் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். அடுத்தது, இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்கலாம். அப்ப நாம் பாவியாக இருந்த போதே கிறிஸ்து உனக்காக எனக்காக உயிரை கொடுத்தார். நன்மை செய்கிற போது அல்ல. ஆனால் தான் ஒரு யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 15:12. சாரி 15:12. நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்களும் ஒருவர் மற்ற மீது அன்பு கொள்ளுங்க, வாழுங்கள். அடுத்தது, இது தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு யாரிடம் இல்லை. அவ இயேசு நண்பன் என்று யாரை சொன்னார்? யாரெல்லாம் தன்னை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களே அல்ல, மாறாக யாரெல்லாம் தன்னை உதறி விட்டார்களோ, யாரெல்லாம் தன்னை சிலுவையில் அறைந்தார்களோ, யாரெல்லாம் தன்னை பழித்தார்களோ, யாரெல்லாம் தன்னை ஒதுக்கி விட்டார்களோ அவர்களைத்தான் இயேசு என்னென்னு சொல்கின்றார்? நண்பன் சொல்லிக்கொண்டு. அந்த நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறு எதுவும் இல்லை. பகைவனுக்கு உன் அன்பை காட்டு, பகைவனுக்கும் அன்பை காட்டு. இதுதான் இறைவன் சொன்ன வார்த்தை. அதனால கட்டளைகளை அப்படியே கடைப்பிடிகள், ஒன்றையும் விட்டு விடாதீர்கள். இறைவன் சொன்ன வார்த்தை, அங்கே வழி நின்று கொண்டு நீ யார் என்று அறிந்து கொண்டு நின்று கொண்டு உன் நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி உன்னிடத்தில் ஒப்பிடுகிற மக்களுக்கு மட்டுமே முதலில் இறை வார்த்தை அறிவி. என்னவென்று உன்னுடைய வார்த்தையை எடுத்து சொல்லாதே. தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இறை வார்த்தையை தான் சொல்ல வேண்டும், வேற எந்த ஒரு வார்த்தையும் அவன் பயன்படுத்தக்கூடாது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 30வது வாக்கியம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 34வது வாக்கியம். கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார்,
கடவுளும் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் தான் யாரு? ஓரோ கணவன் நீ, மனைவி நீ, பிள்ளைகள் நீங்கள். ஓரோ கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிற ஓரோ மகனும் மகளும். அப்படி என்றால் நீயும் நானும் தெய்வத்துடைய வார்த்தையை நான் எடுத்து சொல்ல வேண்டும் ஒழிய மனிதனுடைய வார்த்தை அல்ல. அந்த இறை வார்த்தை எடுத்து சொல்லும்போது அதுதான் அவனுக்கு வாழ்வை தரும். அந்த இறை வார்த்தை எடுத்து சொல்ற சமயத்தில் நான் அவனுக்கு ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுப்பேன். வரங்கள், கனிகள், கொடைகள். எனது வரங்கள் ஞானம், புத்தி, விமரிசை, அறிவித்திடம், பக்தி, தெய்வ பயம். தெய்வீக ஞானத்தை உனக்கு நான் தருவேன், அறிவை நான் தருகின்றேன், புத்தி நான் தருகின்றேன், எப்படி செய்ய வேண்டும் புரிந்து கொள்கிற தரன், அந்த விமர்சித்த செய்விட தரன் உனக்கு நான் தருகின்றேன். எல்லாம் தெய்வம் நமக்கு தருகின்றார். அதே சமயத்தில் இதை புரிந்து கொள்ள வேண்டுமா? 6 கொடை, ஞானம் என்னும் கொடைகளை, 9 கொடைகள். எதெல்லாம்? ஞானம், அறிவு, நம்பிக்கை, பிணித்திற்கு மாற்றல், வல்ல செயல்சை மாற்றல், இறைவாக்குரைக்கு மாற்றல், பகுத்தறி மாற்றல், பரவச பேச்சு பேசும் ஆற்றல், அந்த பேச்சை விளக்கக்கூடிய ஆற்றல். இந்த 9 கொடைகளை தருகின்றேன். நம்பிக்கை, ஞானம் எல்லாம் உனக்கு தருகின்றேன். பிணித்திற்கு மாற்றல், பெற்றோர்களை நீ கரங்களை வைத்தாலே போதும், உன் பிள்ளைகள் அங்கு குணமாவார்கள். மனக்காயங்கள், நீ ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், இதா அவர்கள் குணமடைவார்கள். எந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட் நீங்க போக தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. தெய்வமே உனக்கு குணத்தை கூட. நல்ல வார்த்தை, அன்பான வார்த்தை எடுத்து சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக விடுதலையும் சௌக்கியம் கிடைக்கும். அந்த வார்த்தை இறைவனுடைய வார்த்தையாக இருந்தாலே போதும். தினம் பார்க்கின்ற தூயாவின் கனிகள் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இது அத்தனையும் தெய்வம் உனக்கு தருகின்றார். இது அளவின்றி தெய்வம் உனக்கு அங்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்போம், கண்களை திறந்து தரும் காட்ஸ். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு நாம் பாடிய பாடல், மீண்டும் அந்த பாடலை பாடுவோம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு, ஆண்டவரே என் அறிவின் கண்களை திறந்து தாரும். இது உன்னை தேடி நான் இங்கு வந்திருக்கின்றேன், எனக்கு சக்தியை தாரும். ஆலயத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு இறைவார்த்தை அறிவிக்க வேண்டும். அதை யாருக்கு அறிவிக்க வேண்டும்? என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நீ சொன்னீர். எந்த விதத்தில் அறிவிக்க வேண்டும் என்பதையும் நீ தமிழுக்கு வெளிப்படுத்துகின்றீர். இதோ ஆண்டவரே, முழுமையாக நான் விட்டு தருகின்றேன். உம்முடைய இரக்கத்தை என் மேல் பொழியும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு விட்டு கொடுத்து கொண்டு உணர்ந்து பாடி ஜெபிப்போம். கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும், கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். உந்தன் ஞானத்தால் என்னை நிரப்பி கண்களை திறந்து தாரும், என் கண்களை திறந்து தாரும். சேர்ந்து வாடி. உந்தன் ஞானத்தால் என்னை நிரப்பி கண்களை திறந்து தாரும், என் கண்களை திறந்து தாரும், கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து ஆண்டவரே, பாவம் என்பது என்ன என்று இப்ப நீ எனக்கு தருகின்றீர். வார்த்தை வழியாக எனக்கு வெளிப்படுத்துகின்றீர். அந்த பாவத்தை தவிர்த்து நான் வாழ எனக்கு சக்தியை தந்துள்ளோம். இனி முதல் பாவம் செய்யாமல் நான் வாழ்க்கை வாழ எனக்கு கிருபையை தாரும். நீதியோடு நான் செயல்பட எனக்கு சக்தியை தரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு முழுமையாக ஒப்பு கொடுத்து கொண்டு பாவத்தை தவிர்த்து நீதியோடு நேர்முறை வாழ்க்கை வாழ எனக்கு தைரியத்தை தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு பாடி ஜெபிப்போம். சேர்ந்து
குற்றங்களை வெறுக்கச் செய். இரு கரம் உயர்த்தி கண்களை திறந்து தாரும். தாகத்தோடு அறிவின் கண்களை திறந்து தாரும். ஆண்டவர் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு நன்மை செய்ய எத்தனையோ வாய்ப்புகளை நீ உருவாக்கி தந்திருக்கின்றீர். இதோ என் குடும்பத்தில் இனி முதல் வார்த்தை கேட்ட நான் இதோ ஆண்டவரே ஆலயத்தின் முற்றத்தில் இருந்து கொண்டு அல்ல, நீ எனக்கு தந்த அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எந்த ஸ்தானத்தில் எனக்கு தந்திருக்கின்றாயோ அந்த குடும்பத்தில் எனக்கு என்ன ஒரு அழைப்பு நீ தந்திருக்கின்றாயோ, சமுதாயத்தில் திருச்சபையில் என்ன ஒரு அழைப்பு நீ தந்திருக்கின்றாயோ, அந்த அழைப்புக்கேற்ற அந்த விசுவாச வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கு இதோ நன்மை செய்ய எனக்கு சக்தியை தந்துள்ளோம். உம்முடைய வார்த்தை எடுத்துச் சொல்வது நன்மை, பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்வதே நன்மை. அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தை இதை எடுத்துச் சொல்வது மட்டும் இல்லாமல் அதை செயல்பாட்டில் நான் காட்ட வேண்டும், அதுவும் நன்மைகள். அந்த நன்மை செய்ய எத்தனை வாய்ப்புகளை நீ உருவாக்கி தந்திருக்கின்றீர். ஆனால் நான் தான் அந்த வாய்ப்புகளை வாய்ப்புகளை தக்க வைக்காமல் வைத்திருக்கின்றேன். இதோ ஆண்டவரே இந்த சமயத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், முழுமையாக ஒப்பு கொடுத்து உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கின்றேன். சக்தியை தாரும் ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாரும். நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் போனதை பாருமையா. பிறர்க்குதவ வாய்ப்பிருந்தும் உதவாமல் போனதை பாருமையா. நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் போனதை பாருமையா. பிறர்க்குதவ வாய்ப்பிருந்தும் உதவாமல் போனதை பாருமையா. அலகையின் ஏமாற்றம் வழிகளெல்லாம் நான் அறிந்திட வேண்டுமையா. அலகையின் ஏமாற்றம் வழிகளெல்லாம் நான் அறிந்திட வேண்டுமையா. அவனை வென்றிட வேண்டுமையா. கரம் உயர்த்தி கண்களை திறந்து தாரும். சேர்ந்து அறிவின் கண்களை திறந்து தாரும். கண்களை திறந்து தாரும். அறிவின் கண்களை திறந்து தாரும். உந்து ஞானத்தால் கரங்களை நெஞ்சோடு ஞானத்தால் என்னை நிரப்பி கண்களை திறந்து தாரும். என் கண்களை திறந்து தாரும். உந்தன் ஞானத்தால் என்னை நிரப்பி கண்களை திறந்து தாரும். என் கண்களை திறந்து தாரும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மக்கள், இந்த இறைக்கை ஜெபத்தில் உங்களுடைய ஸ்தானத்தை மனதில் கொண்டு வாருங்கள். 5 நிலைகள் இதெல்லாம் கொண்டு வந்து இறை பார்த்து முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு, ஆண்டவரே இதோ எனக்கு சக்தியை தந்திரலும், உனக்கு நன்மை செய்ய எனக்கு கிருபை தந்திரலும், கண்களை திந்து தந்தும் சொல்லிக்கொண்டு நம் பாடி ஜெயிப்போம்.